Allahu 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 Allah Allahu Allahu Allah. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Bismillahir Rahmanir Rahim. Alhamdulillahi Rabbil Alameen. As-salatu was-salamu ala sayyidil anbiya'i wal mursalin. Amma ba'd. Faqad qala Allah ta'ala fil Qur'anil Kareem wal Furqanil Majid ba'da a'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir Rahmanir Rahim. وَمَا يَعْلَمُ جُنُودَ رَبِّكَ إِلَّا هُوَ صدق الله العظيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي يسر ولا تعسر وتمم بالخير وبك نستعين سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லோனாகிய அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகுக. கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரது அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், ஹுஃபால்கள், ஷுஹதாக்கள், நல்லோர்கள், பெரியோர்கள் என இந்த உம்மத்தினர்களாகிய நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். சங்கைக்குரிய ரமலான் மாதத்தின் 3வது நாள் இது. அதே போன்று சிறப்புமிக்க சஹருடைய நேரத்தில் நாம் இருக்கிறோம். இன்றைக்கு திருக்குரான் கூறும் உயிரினங்களில் படைப்பில் மிக முக்கியமான அல்லாஹு தாலாவுடைய படைப்பு, மிக முக்கியமான அல்லாஹு தாலாவுடைய ஒரு படைத்த ஒரு உயிரினம் என்னவென்றால் மலக்குமார்கள் என்று சொல்லப்படக்கூடிய வானவர்கள். இந்த வானவர்கள், மலக்குகள், இவர்களின் பணி என்ன? இவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? இவர்கள் ஆண்களா, பெண்களா, அல்லது இரண்டும் சேர்ந்த கலவையா, அல்லது இந்த மலக்குகளுக்கு உண்ண உணவு இருக்கின்றதா என்பதையெல்லாம் இன்றைக்கு நாம் இந்த தொடரில் பார்க்கவிருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, முதலில் அல்லாஹு தாலா மலக்குகளை எப்படி படைத்தான் என்று சொன்னால், ஒளியால் அல்லாஹு தாலா படைத்தான். எப்படி மனிதனை களிமண்ணால் படைத்தானோ, எப்படி ஜின்களை அல்லாஹு தாலா நெருப்பினால் படைத்தானோ, அதே போன்று மலக்குமார்களை ஒளியினால் அல்லாஹு தாலா படைத்தான். மலக்குமார்கள் ஒளியால் படைக்கப்பட்டவர்கள். அந்த ஒளியால் படைக்கப்பட்ட மலக்குமார்களுக்கு பலவிதமான வேலைகளை அல்லாஹு தாலா கொடுத்திருக்கிறான். ஒரு சில மலக்குகளுக்கு அல்லாஹு தாலா நீங்கள் ருக்குவிலேயே இருக்க வேண்டும் என்று சொல்லியிருப்பான். அவர்கள் படைக்கப்பட்ட அந்த நாளிலிருந்து இதுவரைக்கும், ஏன் கியாமத்து வரைக்கும் அவர்கள் ருக்குவில் தான் இருப்பார்கள். ஒரு சில மலக்குகளுக்கு அல்லாஹு தாலா நீங்கள் சஜ்தாவிலேயே இருங்கள் என்று சொல்லியிருப்பான். அவர்கள் படைக்கப்பட்ட அந்த நாளிலிருந்து இதுவரைக்கும், ஏன் கியாமத்து வரைக்கும் சஜ்தாவிலேயே தான் இருப்பார்கள். இன்னும் ஒரு சில மலக்குகளுக்கு அரிஷை சுமக்கக்கூடிய பொறுப்பை அல்லாஹு தாலா கொடுத்திருக்கிறான். கிட்டத்தட்ட 8 மலக்குமார்கள் அல்லாஹுடைய அரிஷை சுமக்கிறார்கள். அவர்கள் படைத்த அந்த நாளிலிருந்து இதுவரைக்கும், ஏன் கியாமத்து வரைக்கும் அந்த 8 மலக்குகள் அரிஷை தான் சுமந்து கொண்டிருப்பார்கள். இப்படி மலக்குகளுக்கு அல்லாஹு தாலா வேலைகளை கொடுத்திருக்கிறான். அது மட்டுமல்ல, மலக்குகளுடைய தன்மை என்னவென்றால், அவர்கள் எப்பொழுதுமே நல்லதை தான் பேசுவார்கள், நல்லதை தான் நாடுவார்கள். அவர்கள் அல்லாஹ்விற்கு அவர்கள் மாறு செய்யவே மாட்டார்கள். அல்லாஹ் ஒரு செயலை செய் என்று சொன்னால் அந்த செயலை செய்துவிட்டு தான் வருவார்கள். அப்படிப்பட்ட குணம் படைத்தவர்கள் தான் மலக்குமார்கள். மனிதனுக்கும் மலக்குக்கும் மத்தியுள்ள வித்தியாசம் என்னவென்றால், அவர்களுக்கு மனோ இச்சை என்பது கிடையாது. ஆனால் மனிதர்களாகிய நமக்கு மனோ இச்சை என்பது இருக்கின்றது, ஆசைகள் என்பது இருக்கின்றது, பலவிதமான தேவைகள் என்பது இருக்கின்றது. என்னதான் மலக்குகள்
அவர்கள் பாவமே செய்யாத அடியார்களாக இருந்தாலும் சொர்க்கத்தை அனுபவிப்பது மனிதர்கள்தான். மலக்குகள் அவர்களுக்கு அனுபவிக்க தெரியாது, அவர்களுக்கு உணர்ச்சி என்பது கிடையாது. இப்படி துக்கமாக இருக்கட்டும், சோகமாக இருக்கட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும், மகிழ்ச்சியாக இருக்கட்டும், எல்லா உணர்ச்சிகளையும் அல்லாஹு தாலா மனிதர்களுக்கு தான் கொடுத்திருக்கின்றானே தவிர மலக்குகளுக்கு அல்லாஹு தாலா கொடுக்கவில்லை. இப்படி அல்லாஹ் சொன்னதை செய்யக்கூடியவர்களாக மலக்குமார்கள் இருக்கின்றார்கள். இதனால்தான் மலக்கு சிறந்ததா அல்லது ஒரு மனிதன் சிறந்தவனா என்று பார்த்தால் மனிதன் தான் இங்கே சிறந்தவன் என்பதை நாம் மிக பார்க்க வேண்டும். ஏனென்றால் நமக்கு பல்வேறு விதமான தேவைகள் இருக்கின்றது, பல்வேறு விதமான ஆசைகள் இருக்கின்றது, ஆசா பாசங்கள் இருக்கின்றது. சம்பாதிக்க வேண்டும், குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும், உண்ண உணவு வேண்டும், எல்லாம் வேண்டும். அப்படி இருந்தும் கூட நாம் அல்லாஹ்விற்காக வேண்டி ஒரு நேரத்தை ஒதுக்கி நாம் தொழுதால், நாம் ஒரு நேரத்தை ஒதுக்கி நாம் நோன்பு வைத்தால், நாம் ஜக்காத்துகளை நம் பொருளாதாரத்திலிருந்து எடுத்து கொடுத்தால் அதுதான் அல்லாஹ்விற்கு மிகவும் பிரியமாக இருக்கின்றது. இந்த இடத்தில் மலக்கை விட மனிதன் சிறந்தவனாக ஆகிவிடுகின்றான் என்பதை நாம் இங்கே பார்க்க முடியும். ஆக இப்படி மலக்குமார்களுக்கு அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், ஒரு சில வேலைகளை அல்லாஹு தஆலா வைத்திருக்கின்றான். அதிலும் குறிப்பாக மிக பிரபலமான மலக்குகள் என்பது 4 மலக்குமார்கள் இருக்கின்றார்கள். அந்த 4 மலக்குகளை பார்ப்பதற்கு முன்னால் ஒரு சில முக்கியமான மலக்குகள், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் நம்முடனேயே இருப்பார்கள், எந்நேரமும் சதாவும் நம்முடனே இருப்பார்கள். அதுதான் தோளில் இருக்கக்கூடிய 2 மலக்குகள், கிராமன் காத்திபீன் என்று சொல்லப்படக்கூடிய 2 மலக்குகள். அதாவது நாம் நினைத்திருப்பதை போன்று இந்த பக்கம் வலது பக்கத்தில் இருக்க கிராமனு, இந்த பக்கம் இடத்துல இருக்க காத்திபீன் என்று அல்ல, நாம் தவறாக விளக்கி வைத்து நிற்கிறோம். அதாவது கிராமன் காத்திபீன் அப்படின்னு சொன்னால் என்னென்னா சங்கை செய்யப்பட்ட 2 எழுத்தாளர்கள் என்று அர்த்தம். பொதுவாகவே அந்த 2 மலக்குகளுக்கு கிராமன் காத்திபீன் என்று அர்த்தம், அவர்களுடைய பெயராக இருக்கின்றது. ஆகவே கிராமன் காத்திபீன், அதாவது வலது புறத்தில் உள்ள மலக்கு என்ன செய்வார், நமது நன்மைகளை எல்லாம் எடுத்து எழுதுவார். இடது புறத்தில் உள்ள மலக்கு என்ன செய்வார், நமது தீமைகளை எல்லாம் எடுத்து எழுதுவார். கூட 3ஆவதாக ஒரு மலக்கை நமக்கு நியமித்து வைத்திருக்கின்றான். அவர்கள்தான் ஹஃபலா என்று சொல்லப்படக்கூடிய மலக்குகள். அந்த ஹஃபலா என்ற மலக்குடைய பணி என்ன தெரியுமா, நமக்கு ஏதாவது ஆபத்து நிகழும் என்று இருந்தால் அந்த ஆபத்தை அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அல்லாஹுடைய கட்டளை கிடைக்க என்ன செய்வார்கள், அதை தடுத்து விடுவார்கள். உதாரணமாக நாம் சொல்ல போனால் நம் வாழ்வில் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில், ஏன் அடிக்கடி கூட நாம் என்ன செய்யலாம், இதை நாம் உணர்ந்திருக்கலாம். ஒரு நூல் இலையில் நான் தப்பிச்சிட்டேங்க, நூல் இலையை நான் தப்பிச்சிட்டேன் என்று சொல்லுவோம் அல்லவா, அந்த நூல் இலையில் தப்பிக்க வைத்தவர்கள் யார் என்று சொன்னால் இந்த ஹஃபலா என்ற மலக்கு என்ன செய்வார், நூலிலையில் தப்பிக்க வைப்பார். இது அல்லாஹ்வின் கட்டளையின் புறத்திலிருந்து அவர் செய்வார். ஒருவேளை அல்லாஹு தாலா இல்லை நீ அவனை விட்டுவிடு என்று சொல்லிவிட்டால் அந்த மலக்கு விட்டு விடுவார். அந்த சம்பந்தப்பட்ட அந்த மனிதருக்கு ஆபத்து என்பது ஏற்படும், உயிர் சேதம் என்பது ஏற்படும் என்பதை நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும். இப்படி மலக்குகள், நம்மோடு இருக்கக்கூடிய மலக்குகள் 3 மலக்குகளை அல்லாஹு தஆலா வைத்திருக்கின்றான். அதுக்கடுத்ததாக ஒரு முக்கியமான மலக்கு என்று சொன்னால் முன்கர் நக்கீர் என்ற மலக்குகள். இவர்களுடைய பணி என்ன என்றால், ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவனை கபரில் சென்று அடக்கப்படும். அப்படி அடக்கப்பட்டு விட்ட பின்னால் 2 மலக்குகள், இந்த முன்கர் நக்கீர் என்று சொல்லப்படக்கூடிய 2 மலக்குகள் என்ன செய்வார்கள், அந்த மனிதத்தில் வந்து கேள்வியை கேட்பார்கள். 3 கேள்விகள். மன் ரப்புக்க, உனது ரப்பு யார், வமா தீனுக்க, உனது மார்க்கம் என்ன, வமன் நபியுக்க, உனது நபியின் பெயர் என்ன என்று சொல்லி இந்த 3 விதமான கேள்விகளை கேட்பார். சம்பந்தப்பட்ட அந்த மனிதன், மௌத்தாக இருக்கக்கூடிய மனிதன் என்ன செய்ய வேண்டும், அவன் அதற்கு சரியாக பதிலை சொன்னால், அதாவது ரப்பி அல்லாஹ், எனது ரப்பு அல்லாஹாக இருக்கின்றான், தீனி அல் இஸ்லாம், எனது மார்க்கம் இஸ்லாமாகும், வ முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியம் வ ரசூலா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு நபியாகவும் ரசூலாகவும் இருக்கின்றார்கள் என்று சொல்லி சரியான பதிலை சொன்னால் அவனுக்கு சுப செய்தியை சொல்லிவிட்டு சென்று விடுவார்கள். அவனுடைய கபரு சோனப்புஞ்சோலியாக ஆகிவிடும். இதற்கு நேர்மாற்றமாக ஒருவன் எனக்கு
எந்த பதிலும் தெரியாதே, எனது ரப்பு யார் என்று தெரியாது, எனக்கு என்னுடைய தீன் என்னவென்று தெரியாது, நபி என்று யார் என்றே எனக்கு தெரியாது என்று சொல்லி மாற்றமாக தவறாக பதில் சொன்னால் அவனுடைய கபரு நரகத்தினுடைய படுகொலியாக ஆகிவிடும் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். ஆக இந்த மலக்குகள் சற்று முக்கியமானவர்கள். இதைவிட இன்னும் முக்கியமாக நாம் முன்னர் சொன்னதை போன்று 4 மலக்குமார்கள் இருக்கின்றார்கள். அதில் ஒருவர் ஹஸரத் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஹஸரத் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா வழங்கிய பொறுப்புகளில் ஒரு மிக முக்கியமான பொறுப்பு மழை பொழிய வைக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு பொறுப்பை அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கிறார். மழை ஒரு ஊரில் பொழிகிறது என்று சொன்னால் அல்லாஹ்வின் கட்டளை கிடங்க ஹஸரத் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்வார்கள்? மழையை பொழிய வைப்பார்கள். அது மட்டுமல்ல, ரிஸ்க் வழங்கக்கூடிய பொறுப்பும் ஹஸரத் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சார்ந்தது. இரண்டாவதாக ஒரு மலக்கு இருக்கின்றார். அந்த மலக்கினுடைய பெயர் தான் இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் என்ற பெயர். இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாமுடைய பணி என்ன என்றால் சூர் ஊதக்கூடிய பணியை அவர்கள் செய்வார்கள். அதாவது சூர் என்றால் என்ன என்றால் ஒரு மிகப்பெரிய ஒரு ஊதுகுழல், அதில் வாய்வத்த வண்ணமாக தற்பொழுதும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். காரணம் என்னவென்று தெரியுமா? அந்த சூரை ஊதப்பட்டால் உலகம் முழுவதும் அழிந்துவிடும் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கின்றார்கள். ஆக அந்த சூரை ஊதுவதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா இந்த இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் என்ற மலக்கை நியமித்து வைத்திருக்கின்றான். இவர்களது பணி சூரை ஊதக்கூடிய பணி. அதனால் அந்த ஊதுகுழலை தங்கள் வாய்க்கருகாய் வைத்துக்கொண்டே தற்பொழுது வரைக்கும் இருக்கின்றார்கள். எப்பொழுது அல்லாஹ் ஊது என்று சொல்கின்றானோ அப்பொழுது அந்த சூரை ஊதி விடுவார்கள், உலகம் முழுவதும் அழிந்துவிடும் என்பதை நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும். மூன்றாவதாக ஒரு மலக்கு, இவர் நமக்கெல்லாம் பரிச்சயமான ஒரு மலக்கு, இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் என்ற பெயர். இவருடைய பட்ட பெயர் மலக்குல் மௌத், அதாவது உயிரை எடுக்கக்கூடிய மலக்கு என்று சொல்லி அரபியில் சொல்வார்கள். அதாவது இவர்களுக்கு தான் அல்லாஹு தஆலா இந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறான். அதாவது மனிதர்கள் மற்ற ஜீவராசிகளுடைய அனைத்து உயிரினங்களையும் நீங்கள் தான் கைப்பற்ற வேண்டும் என்று சொல்லி ஹஸரத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த ஒரு பணியை கொடுத்திருந்தான். எந்த அளவிற்கு அவர்கள் ரூஹை கைப்பற்றுவார்கள் சொன்னால் மலக்குகளுடைய ரூஹையும் கைப்பற்றுவர்கள் இவர்கள்தான். கடைசியாக மலக்குகளில் ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருப்பார்கள். அவர்களுடைய ரூஹையும் அவர்கள் கைப்பற்றி விடுவார்கள். கடைசியாக அல்லாஹும் மலக்குல் மௌத்தும் மட்டும்தான் இருப்பார்கள். அப்பொழுது அல்லாஹு தஆலா கேட்பான், வேறு யாராவது மீதம் இருக்கின்றார்களா என்று கேட்கும் பொழுது, யா அல்லாஹ், இல்லை யா அல்லாஹ், நான் மட்டும்தான் இருக்கின்றேன் என்று சொல்லும் பொழுது அல்லாஹு தஆலா என்ன செய்வான் என்று சொன்னால் மலக்குல் மௌத்துடைய ரூஹை அல்லாஹு தஆலாவை எடுப்பான். அப்படி எடுக்கும் பொழுது மலக்குல் மௌத்துடைய வாயிலிருந்து, இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாயிலிருந்து உலகில் வாழ்ந்த அனைத்து ஜீவராசிகளுடைய சத்தங்களும் அனைத்து மனிதர்களுடைய சத்தங்களும் என்னென்ன உயிரினங்கள் வாழ்ந்ததோ அந்த அனைத்து உயிரினங்களுடைய சத்தம் போட்டு என்ன செய்வார்கள்? மரணிப்பார்கள் என்று சொல்லி நாம் ஹதீஸ்களின் மூலமாக நாம் காண முடியும். ஆக இது மூன்றாவது மிக முக்கியமான மலக்கு ஹஸரத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். கடைசியாக நான்காவதாக ஒரு மலக்கு, இவர் நமக்கு பரிச்சயமானவர். அது மட்டுமல்லாமல் அனைத்து நபிமார்களிடத்திலும் பணி செய்த ஒரு மலக்கு என்னவென்றால் அது இவர்கள்தான். அதுதான் ஹஸரத் ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாமுடைய பணி என்ன என்றால் மலக்குமார்களுக்கு அல்லாஹ் அறிவித்த செய்திகளை அறிவிப்பதுதான் ஹஸரத் ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாமுடைய பணி. அது மட்டுமல்லாமல் இவர்கள் மலக்குகளுடைய தலைவராகவும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஹஸரத் ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு 600 ரெக்கைகள் இருக்கும். அந்த 600இல் ஒரு ரெக்கையை விரித்தால் பாதி உலகம் மூடிவிடும். இந்த அளவிற்கு சக்தி வாய்ந்தவர்கள் ஹஸரத் ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இவர்களை பற்றி அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் பல்வேறு விதமான இடங்களில் சொல்லி வருகிறார். அதாவது வெளிப்படையாக இல்லாமல் மறைமுகமாக சொல்லி வருகிறார். ஆனால் சூரத்துல் பக்ராவில் இவர்களை பற்றி வருகின்றது, மன்கான அதுவன் லில்லாஹி வ மலாயிகத்திஹி வ ஜிப்ரீல வ மீகால ஃப இன்னல்லாஹ அதுவுல் லில் காஃபிரீன். அல்லாஹு தஆலா சொல்கிறான், யார் அல்லாஹ்விற்கு விரோதியாகவும் ஜிப்ரீலுக்கும் மீகாயிலுக்கும் விரோதியாகவும் இருக்கின்றார்களோ அவர்கள் அல்லாஹுக்கும் விரோதிகள்,
இந்த மலக்குமார்களுக்கும் விரோதிகள் என்று சொல்லி அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் சொல்கிறான். காரணம் என்ன என்று சொல்லி நாம் பார்த்தால், ஹதீஸில் வரும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் யூதர்கள் என்ன செய்வார்கள், ஒரு சில கேள்விகளை கேட்பார்கள். அதாவது, நீங்கள் இந்த கேள்விக்கு சரியான விடையை நீங்கள் சொன்னால் உங்களை நாங்கள் நபியாக ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி என்ன செய்வார்கள், யூதர்கள் சொல்வார்கள். அப்போ அப்படி இருக்கும்போது தான் என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சரி நீங்கள் கேள்விகளை கேளுங்கள் என்று சொல்லி ஒரு சில கேள்விகள். அதில் முதலாவதாக ஒரு கேள்வி என்றவென்றால், அதாவது முதலாவதாக ஒரு கேள்வி, கைஃப துஅன்னசுல் மர்அத்து வ கைஃப யுதக்கரு ரஜுல், ஒரு பெண்ணிற்கு குழந்தை பிறக்கிறது என்று சொன்னால் அந்த குழந்தை எப்படி பெண் பிள்ளையாக பிறக்கிறது, அல்லது அந்த குழந்தை எப்படி ஆண் குழந்தையாக பிறக்கிறது என்று ஒரு கேள்வி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது ஆணினுடைய விந்து முந்தி சென்று விட்டால் அந்த குழந்தை ஆண் குழந்தையாக பிறக்கும், அல்லது பெண்ணுடைய முட்டை முந்தி சென்று விட்டால் அந்த குழந்தை பெண் குழந்தையாகவோ அல்லது பெண்ணினுடைய ஜாடையிலோ அல்லது ஆணினுடைய ஜாடையிலோ பிறக்கும் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது யூதர்கள் சொன்னார்கள், சதக்கத்த, நீங்கள் உண்மையை சொன்னீர்கள். அடுத்து இரண்டாவதாக ஒரு கேள்வி, அக்பிர்னா, எங்களுக்கு நீங்கள் அறிவியுங்கள், மா ஹர்ரம இஸ்ராயில் அலா நஃப்ஸி, இஸ்ராயில் அதாவது ஹஸரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுக்கு தாங்களே ஹராமாக்கி கொண்ட வஸ்து எது என்று சொல்லி யூதர்கள் கேள்வி கேட்டார்கள். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒட்டகத்தை தங்களுக்கு தாங்களே ஹராமாக்கி கொண்டார்கள் என்று சொல்லும் பொழுது அதற்கும் யூதர்கள், சதக்கத்த, நீங்கள் உண்மையை சொன்னீர்கள். அடுத்ததாக மூன்றாவதாக ஒரு கேள்வி, அக்பிர்னா மா ஹாதர் ராத், ராதை பற்றி எங்களுக்கு நீங்கள் சொல்லுங்களேன். ராத் என்றால் இடி என்று அர்த்தம், அந்த இடியை பற்றி நீங்கள் சொல்லுங்களேன் என்று சொல்லி கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மலக்கும் மின் மலாயிகத்தில்லா, இந்த ராதி என்பவர் யார் என்று சொன்னால் அல்லாஹுடைய மலக்குகளில் ஒரு மலக்கு ஆவார். இவர் இடிகளின் மீது இவர்கள் பொறுப்பு சாட்டப்பட்ட மலக்காக இருக்கின்றார். அதாவது மேகங்களை என்ன செய்வார், ஓட்டிக்கொண்டு செல்வார். இப்படி ஓட்டிக்கொண்டு செல்லும் பொழுது அவரிடத்தில் ஒரு இரும்பு சாட்டை இருக்கும், அந்த இரும்பு சாட்டை வைத்து அவர்கள் அடிப்பார். அந்த அடித்ததனுடைய சத்தம் தான் நமக்கு இடியாக கேட்கின்றது என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது யூதர்கள் அதற்கும் சதகத்த, நீங்கள் உண்மை உரைத்தீர்கள் என்று சொன்னார்கள். கடைசியாக யூதர்கள் என்ன செய்கிறார்கள், இப்படி ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். அதாவது, அக்பர்னி அல் அபுல் காசிம், அபுல் காசிமே, எங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு யார் வஹி கொண்டு வருதுன்னு சொல்லுங்கள் என்று கேட்கும் பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், எனக்கு ஜிப்ரயில் வஹி கொண்டு வருகிறார் என்று சொல்லும் பொழுது அப்பொழுதுதான் யூதர்கள் சொல்கிறார்கள், என்னது ஜிப்ரயிலா, ஜிப்ரயிலா வஹியை கொண்டு வருகிறார், அவர் எங்களுக்கு எதிரி ஆகிட்ட, அவர் ஏன்னா வஹியெல்லாம் எப்பப்பெல்லாம் கொண்டு வராரோ அந்த வஹியில் ரொம்ப எங்களுக்கு கடினமான சட்டங்களை கொண்டு வந்தது இந்த ஜிப்ரயில் தான். அது மட்டுமல்ல, நீங்கள் போர் செய்ய வேண்டும், நீங்கள் ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு நீங்கள் மாறி செல்ல வேண்டும் என்றெல்லாம் சொல்லி வஹியை கொண்டு வந்தது ஜிப்ரயில் தான். எனவே ஜிப்ரயில் வஹி கொண்டு வந்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், ஜிப்ரயில் இறை செய்தியை கொண்டு வந்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லி யூதர்கள் ஜிப்ரயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பகைத்து கொண்டார்கள். இதன் காரணத்தினால் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை இருக்கிறான், குல்மன்கான அதுமல் ஜிப்ரீல, ஜிப்ரயிலுக்கு யார் யாரெல்லாம் விரோதிகளாக இருக்கின்றார்களோ அவர்கள் அல்லாஹுடைய விரோதிகள் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் சொல்கிறான். ஆக இப்படி ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் காஃபிர்கள். ஜிப்ரயில் மட்டுமல்ல, மீகாயிலை ஏற்றுக்கொள்ள வேண்டிய எல்லாம் சரி. ஒரு முஸ்லிம் என்ன செய்கிறார், மலக்குமார்களை அனைவரும் ஏற்றுக்கொள்கிறார், ஆனால் குறிப்பாக சொல்லுகிறார், நான் மீகாயிலை ஏற்றுக்கொள்ளலை என்று சொன்னால் அவர் ஒரு காஃபிர். இல்லை, நான் இஸ்ராயலை ஏற்றுக்கொள்ள, அவர் சும்மா உயிரை பிடுங்கிட்டு இருக்காரு, காஃபிர். ஆக அனைத்து மலக்குமார்களையும் ஈமான் கொள்வது நமது இஸ்லாமிய அடிப்படை கொள்கையாக இருக்கின்றது என்பதை நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த மலக்குமார்களுடைய பெயர்களை பொறுத்த வரைக்கும் ஜிப்ரயில் என்ற பெயருக்கு அர்த்தம் என்னவென்றால்
அல்லாஹ்வின் அடிமை என்ற அர்த்தம், அப்துல்லா என்ற அர்த்தத்தில் வரும். அதே போன்று மீகாயில் என்ற பெயருக்கு அர்த்தம் உபைதுல்லா, அதுவும் அல்லாஹுடைய அடிமை என்ற அர்த்தத்தில் வரும் என்று சொல்லி தஃப்சீருல் பகவியில், தஃப்சீர் இப்னு கசீரில் எழுதியிருக்கின்றார்கள். ஆக இப்படி மலக்குமார்களுக்கென்று தனித்தனியாக பெயர்கள் எல்லாம் இருக்கின்றது. சரி, மலக்குகளுடைய எண்ணிக்கை எவ்வளவு என்று சொன்னால், அல்லாஹு தஆலாவே குர்ஆனில் சொல்கிறான், உமது ரப்பினுடைய படை அவனை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. அதாவது மலக்குகளின் எண்ணிக்கை வேறு யாருக்கும் தெரியாது. எப்படி வானத்தில் உள்ள நட்சத்திரங்களின் எண்ணிக்கை இவ்வுலகில் வாழக்கூடிய மனிதர்களுக்கு தெரியாதோ, அதே போன்றுதான் அந்த மலக்குகளுடைய எண்ணிக்கை அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்குமே தெரியாது. ஒன்றும் இல்லை. ஒரு எடுத்துக்காட்டிற்கு ஒரு உதாரணம் என்னவென்றால், கஅபத்துல்லாவிற்கு நேர் எதிராக ஒரு பள்ளிவாசல் இருக்கின்றது. 7 வானங்களை தாண்டி ஒரு பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசலுக்கு பெயர் பைத்துல் மஅமூர் என்று பெயர். அந்த பைத்துல் மஅமூரில் மலக்குமார்கள் தொழுகையை நடத்துவார்கள். இமாமாக ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் முஅத்தினாக ஹஸரத் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தொழுகையை நடத்துவார்கள். இந்த பைத்துல் மஅமூர் உடைய சிறப்பு என்னவென்று சொன்னால், அந்த பள்ளிவாசலுடைய சிறப்பு என்னவென்று சொன்னால், அதாவது மலக்குமார்கள் என்ன செய்வார்கள், ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 70,000 மலக்குமார்கள் தவாஃபை செய்வார்கள். ஆனால் இதில் ஒரு ட்விஸ்ட் என்னன்னு சொன்னான்னா, இந்த தவாஃப் மலக்குமார்கள் எப்பொழுது படைக்கப்பட்டார்களோ அதிலிருந்து கியாமத்து வரைக்கும் இந்த தவாஃப் நடக்கும். ஆனால் ஒரு மலக்கு தன் வாழ்நாளில் ஒரு முறை தான் அதன் உள்ளே செல்ல முடியும். இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு மலக்கு தன் வாழ்நாளில் ஒரு முறை தான் சென்று தவாஃப் செய்ய முடியும். ஆனால் கியாமத்து வரைக்கும் தவாஃப் நடக்கும் என்று சொன்னால், அப்போ எத்தனை மலக்குமார்கள் இவ்வுலகில் இருக்கின்றார்கள், வானுலகில் இருக்கின்றார்கள் என்று சொல்லி நாம் இங்கே சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆக மலக்குமார்களுடைய எண்ணிக்கை அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் தெரியாது என்பதை நாம் இங்கே பார்க்க வேண்டும். கடைசியாக மலக்குமார்களுடைய ஆகாரம் என்ன? அவர்களுக்கு உண்ண உணவு இருக்கின்றதா என்று சொன்னால், ஆமாம், உணவு இருக்குது. என்ன உணவு என்று சொன்னால், ஒரு ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அஹ்மத் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதாவது தஜ்ஜால் வரக்கூடிய அந்த காலகட்டத்தில் மனிதர்களுக்கு உண்ண உணவு என்பது இருக்காது. பஞ்சமாக இந்த உலகம் இருக்கும். எல்லாம் பஞ்சத்தில் இருப்பார்கள். அப்படி இருக்கும் பொழுது தஜ்ஜால் என்ன செய்வான்? வெளிவருவான். வெளிவந்து என்ன செய்வான்? அவன் மக்களை வழிகெடுப்பான். அதாவது எலும்பாக கிடக்கும் ஒட்டகம். தஜ்ஜால் என்ன செய்வான்டா, அந்த ஒட்டகத்துடைய உரிமையாளத்தில் சொல்வான், நீ என்னை ரப்பு என்று ஏற்றுக்கொண்டால் நான் என்ன செய்வேன்? இந்த ஒட்டகத்தை உயிர்ப்பிச்சு தரேன் அப்படின்னு சொல்லுவான். அவர் அந்த நேரத்தில் சரி, நமக்கு சாப்பாடு வேணும், ஒட்டகம் இருந்தாச்சும் பாலாச்சும் நம்ம கறந்து குடிக்கலான்னு சொல்வார். சரி, நான் உன்னை ரப்பென்று ஏற்றுக்கொள்கிறேன், எங்கே இப்போ இந்த ஒட்டகத்தை நீ கொஞ்சம் உயிர்ப்பிச்சித்தா அப்படின்னு சொல்லும் பொழுது தஜ்ஜால் என்ன செய்வான் என்றால், அந்த ஒட்டகத்தை உயிர்ப்பிப்பான். அதனுடைய மடு முன்னர் இருந்தது மிகவும் பெரியதாக இருக்கும். அதாவது பால் நன்றாக கொடுக்கக்கூடிய ஒட்டகமாக மாறிவிடும். இப்படி மக்கள் என்ன செய்வார்கள்? அந்த பஞ்சமான நேரத்தில் தஜ்ஜாலிடம் சென்று விழுந்து தங்கள் ஈமானை இழப்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கேட்கும் பொழுது, யார் ரசூலல்லாஹ், அந்த நேரத்தில் நாங்கள் என்ன செய்வது? பசியும் பஞ்சமாகவும் பட்டினியாகவும் மக்கள் இருப்பார்களே, அந்த நேரத்தில் நாங்கள் என்ன செய்வது என்று சொல்லி கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், வானத்தில் உள்ள மலக்குமார்களுக்கு என்ன ஆகாரமோ அதுதான் உங்களுக்கும் ஆகாரம் என்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது என்ன ஆகாரம்? அதுதான் வஹிய திக்ருல்லாஹ். அதுதான் அல்லாஹ்வை திக்ரு செய்வது. சுபஹான் அல்லாஹ் என்றோ, அல்ஹம்துலில்லாஹ் என்றோ, லா இலாஹ இல்லல்லாஹ் என்றோ, அல்லாஹ் அக்பர் என்றோ நீங்கள் திக்ரு செய்தால் அந்த திக்ரே உங்களுக்கு போதுமானதாக ஆகிவிடும். நீங்கள் எதுவும் நீங்கள் வாங்கி தஜ்ஜாலிடத்தில் சென்று நீங்கள் ஒரு பொருளை வாங்கி சாப்பிட வேண்டாம் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஆக மலக்குமார்களுடைய ஆகாரம் என்ன, அவர்களின் உணவு என்ன என்று சொன்னால், அல்லாஹுடைய திக்ரு தான் அவர்களுக்கு உணவாக இருக்கின்றது என்று சொல்லி இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். ஆக திருக்குர்ஆனில் கூறப்பட்ட மிக முக்கியமான படைப்புகளில் இந்த மலக்கும் ஒன்று. இந்த மலக்குகளை நாம் ஈமான் கொள்ள வேண்டும்.
மலக்குமார்கள் இல்லை என்று சொல்லி நாம் மலக்குகளை மறுத்தால் அவர்கள் காஃபிராக ஆகிவிடுவார்கள் என்பதையும் நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆக எல்லாம் வல்ல இறைவன் இஸ்லாமிய கொள்கைகளை அறிந்து அதனை நாம் அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.